உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த ஆண்டின் ஆசீர்வாதம், இந்த ஆண்டின் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் பல விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பெரிய ஆசைப்பட்டும் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எந்த நன்மையும் எனக்கு வரவில்லை. நான் வீணாய் சோர்ந்து போனது உண்டு. இருக்கிற இடத்தில் அப்படி எழுந்து நிற்போமா? இந்த இடத்தில் ஆவியினுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் இரத்தத்தை தெளித்து ஜெபித்திருக்கிறார்கள். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கியிருப்பதை நான் பார்க்கிறேன். அவருடைய வல்லமை இறங்கியிருப்பதை நான் பார்க்கிறேன். நாம் கண்ணீரோடு கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மையன்றி வேறே தெய்வம் உண்மையாய் இங்கில்லையே, கள்ளனென்று தள்ளிடாமல் கண்டு என்னை அணைக்கவாம், சொல்லடங்காம் நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே, உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே. எங்களை ஒருபோதும் நீர் தள்ளவில்லை. எங்கள் வாழ்க்கையில எங்கள் உபவாசத்திற்கும் உமக்காக செய்து வருகிற ஊழியத்திற்கும் இந்த ஆண்டு தேவன் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆண்டை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் கையில கனமான ஊழியத்தை நான் கொடுத்தேன். அவர்கள் வீடுகளுக்குள் செல்லும் பொழுது ஊழியக்காரர்களாய் செல்லவில்லையா, சிறு நரிகளை போல சென்று அநேக குழப்பங்களை விதைத்து ஜனங்களுடைய ஐஸ்வர்யங்களை கொள்ளையிட்டார்கள். ஆகையால் நான் என் முகத்தை அவர்களுக்கு மறைத்து நானே என் சொந்த ஜனத்தை தேடி நான் வந்திருக்கிறேன். என் ஜனத்திற்கு மீட்பும் என் ஜனத்திற்கு ஆசீர்வாதமும் உண்டாகும்படிக்கு நான் ஒவ்வொருவரையும் என் கிருபையினால் அலங்கரிக்க போகிறேன். அவர்களிடத்திலே விரும்பி வாஞ்சித்து கேட்ட காரியங்கள் இதுதான். எந்த நிலைமையிலும் உங்களோடு கூட வந்து நான் தங்கி உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நான் துணை நிற்பேன். நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அற்று போகாதபடிக்கு எல்லா எல்லைகளையும் பெரிதாக்குவேன். இத்தனை கால உன் கண்ணீருக்கு இந்த ஆண்டு நீ பதில் காணப்போகிறாய். அதற்காகத்தான் அரேஸ் மை லவ், மை பியூட்டி, கம் வித் மீ,
நேசர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இந்த உலகத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்பிக்கை அற்ற சூழ்நிலை உருவாகும். ஜனங்கள் எல்லாம் இதுவரைக்கும் தங்கள் மேல் தாங்கள் வைத்திருந்த நம்பிக்கையில சோர்ந்து போனவர்களாய் உயிரையும் உடைமைகளையும் விட்டு ஓடுவார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் அடைக்கலமாயிருந்து ஆதரவாயிருந்து உன் பலத்தை உயர்த்துவார். இதை கண்டு அநேக புற ஜாதிகள் ஆச்சரியப்படுவார்கள். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களை காப்பாற்றி இருக்கிறார். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களோடு இருக்கிறார். இவர்கள் வாழ்க்கையில இனி நாம் குறுக்கே நிற்கக்கூடாது என்று சொல்லி உங்களை பகைத்த யாவரும் வெட்கம் அடைந்து ஓடுவார்கள். இந்த சம்பவம் உடனே நடக்கும், உடனே நடக்கும். கர்த்தர் யார் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை தேடி வருவார்கள். இந்த வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை. ஆவியானவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய வசனத்தோடு இவர்களோடு பேசும், வசனத்தை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Please be seated. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிற, ஏற்கனவே நமக்கு அறிவித்திருக்கிற வேத வசனம் Song of Solomon chapter 2 verses 13. The fig tree puts forth her green figs, and the wine with the tender grapes give a good smell. Rise up, my love, my fair one, and come away. This is the secret Song of Solomon. After the banquet, the king left the scene and was assumed that his courtiers escorted the Solomite safely home. He went back to her normal life, but her eyes and ears were always open as he anticipated his return. ஒருவேளை நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு நாம் மௌனமாய் கடந்து போய் அதற்கு பிறகு நாம் அப்படியே இருந்து விடவில்லை. நேசருடைய சத்தத்திற்காக நாம் காத்திருந்தோம், ஜெபித்தோம், உபவாசித்தோம். எத்தனையோ காரியங்கள் தேவன் நமக்கு செய்வார் என்று சொல்லி நாம் அமைதலாய் இருந்தோம். ஆனால் இந்த காலத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக, அவர் நம்முடைய ஆசீர்வாதங்களை புதுப்பிக்கும்படிக்கு நம்மத்திலே அவர் கடந்து வருகிறார். We are many times we are confusion, and all the time our mind in trouble. Every time I am fasting and praying, but there is no result in my prayer. Many unwanted things happening around me. I am unable to control it. What can I do further? Every infirmity is increasing around me. The people, those who are not in the faith, they are growing up in all their ways. But I am sincere, look unto you, Lord. Why I am still in trouble? Why the problem is not cleared in my life? Every time I am fasting and praying, there is no result into my life. What can I do further? But every time your heart rise up in this question. But this year, God never hear your prayers and keep mum. But He wants to say the particular things into your life. Yes, you are my love. You are my fair one. Arise and come away. You cannot stay, remain the same problem. You cannot stay furthermore in these activities. You cannot stay remaining in the problem. Every time you are crying out, what will happen about my future? But every time I am literally broken hearted person, but I cannot help anyone in this world. Every time the people look unto me and laughing against me, what can I do, Lord? But this year God will answer all your cries and all your prayers. But nothing will go on vain. This year
But God wants to give you the result 100%. You cannot say, God never hear my prayers. But every time you confess the Lord, but He will answer for your question. Here I want to tell you some more thing. In Song of Solomon, he wants to give you only one thing here. Then he spoke to her and twice invited her, come away. You can read out Song of Solomon, chapter 2:10 and chapter 2:13. In this word, we can very clearly say this invitation would be replaced in Song of Solomon, chapter 4, verses 8. And the Shulamite herself would extend this invitation to her lover, according to Song of Solomon 7:11 and 8:14. This word, come, is a great word of gospel of God's grace. இந்த வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனை நேசிக்கும்படியாய், தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் பல நேரங்களில் அவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்கள். இந்த நாளிலே அவர் இந்த வருடத்திலே உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அநேக வருஷங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தி இருந்தாலும் இந்த ஆண்டிலே தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய சம்பூரணத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நான் பார்க்கிறேன். ஒரு பாடலை நான் உங்களுக்காய் பாட விரும்புகிறேன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் இன்னும் சூழ்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ. எல்லாம் பாடுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்த்தான், நெய்தருதீர வேளத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசுனை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எந்த சூழ்நிலையிலும்
அவர் நம்மை கைவிடாதவர். எந்த நிலையிலும் நம்மை விட்டு தூர கடந்து போவதில்லை. அநேக வாக்கு தத்தங்களை, அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருந்தாலும் பல நேரங்களில் வாழ்க்கையில உடைக்கப்பட்டவர்களாய், நொறுக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், கவலையிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் துன்பத்திலும் அவமானத்திலும், ஏன் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டும், எனக்கு மரணம் வந்தால் நன்றாக இருக்கும், என் வாழ்க்கையில் நான் நம்பின மனிதர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள், நன்மை செய்வேன் என்று சொன்னார்கள், ஆனால் முன்பாக ஒரு பேச்சு பின்பாக ஒரு பேச்சு, என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன். இந்த ஆண்டிலாவது எனக்கு ஒரு அனுகூலமான நன்மை உண்டாயிருக்குமா, என் வாழ்க்கையில் அவர் எனக்கு ஏதாவது நன்மை செய்வாரா என்று தான் அன்பு உள்ளங்கள் இந்த மாலை வேளையில ஏக்கத்தோடு வந்திருப்பதை ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். இந்த நாளில 2-3 சகோதரர்கள் இந்த இடத்துல உண்டு, ஒரு 5-6 சகோதரிகள் இந்த இடத்துல உண்டு. அவர்கள் வாழ்க்கையில உடைந்து போனவர்களாய் தற்கொலை தான் எங்களுக்கு முடிவு. இந்த ஆண்டிலே கர்த்தர் அப்படி என்ன பெரிய காரியங்களை செய்வார். இத்தனை ஆண்டுகளும் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ தேவ மனிதர்கள் வாக்குத்தத்தம் பண்ணினார்கள், ஜெபித்து எத்தனையோ நன்மைகள் நடக்கும் என்று சொன்னார்கள், ஒன்றும் நடக்கவில்லையே. இத்தனை காலம் எதிர்பார்த்திருந்து நாங்கள் சோர்ந்து போனதுதான் மிச்சம். எங்கள் வாழ்க்கையில எங்கள் நம்பிக்கை அற்று போனதுதான் மிச்சம். நாங்கள் இன்னும் எதற்காக அந்த இடத்துல உயிர் வாழ வேண்டும்? எத்தனை நாட்களுக்கு இந்த கண்ணீரிலும், எத்தனை நாட்களுக்கு இந்த கடன் தொல்லையிலும், எத்தனை நாட்களுக்கு இந்த நிந்தை அவமானத்திலும் நாங்கள் வாழ முடியும்? நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில எல்லாம் முடிந்து போனது. நாங்கள் நம்பியிருந்த நம்பிக்கை எல்லாம் போனது. எந்த மனுஷனும் இனி எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கை, அவ்வளவுதான் எங்கள் போராட்டம். இனி எங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஆவிக்குரிய வழியிலும் எங்களுக்கு ஒரு உத்தேசம் இல்லை. எந்த இடத்திலே போனாலும் வழி காட்டுகிறேன் என்று சொல்லி வாழ்க்கையை பிடுங்கி விடுகிறார்கள். என்ன செய்வோம் என்று குழப்பத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, வசனத்தை மாத்திரம் கைக்கொள். பல நேரங்களில் தேவனோடு நான் ஆவியானவர் மூலமாக நான் தொடர்பு கொள்வது உண்டு. ஆவியானிடத்தில் எப்பொழுதும் நான் கேட்கிற காரியம், ஒரு வசனத்தை அவர் கொடுத்த உடனே நான் அவர் சமூகத்தில் அமர்ந்து கேட்பேன், ஆவியானவரே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் என்னோடு என்ன பேச விரும்புகிறீர்? இந்த சபையோடு என்ன பேச விரும்புகிறீர்? நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்? இந்த ஆண்டும் அதே போல அவர் சமூகத்திலே நான் காத்திருந்தேன். ஆவியானவருடைய பிரசன்னத்துக்காய் காத்திருந்தேன். தேவனாகிய கர்த்தர் ஆவியானவரை கொண்டு இந்த வசனத்தை என் கையிலே கொடுத்தார். இதுதான் வரக்கூடிய ஆண்டின் தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தை எடுத்து கொண்டு போய் தேசங்கள் பட்டணங்கள் தோறும் நீ சொல்லுவாய். இதன் மூலமாக அநேகரை நான் காப்பாற்றுவேன். காரணம், இது வார்த்தையில் உள்ளடங்கி இருக்கிற காரியம். நான் ஜனங்களை நேரடியாக நேசிக்க விரும்புகிறேன். அதற்காகத்தான் இந்த வசனத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இத்தனை காலம் ஜனங்கள் கேட்பார்கள், நாங்கள் ஆவியானவரை சுதந்திரிக்க முடியாதா? வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்பட மாட்டாரா? எங்கள் வாழ்க்கையில இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த போராட்டம், எத்தனை நாட்களுக்கு இந்த சஞ்சலம், எத்தனை நாட்களுக்கு வருத்தம் என்று சொல்லி இடைவிடாமல் போராடி கொண்டிருக்கிற இவர்களை பார்த்து சொல்லுகிறார். பழைய காலங்களில் கப்பல்களில் பிரயாணமாய் செல்லுகிறவர்கள் அங்கே ஒரு சின்ன டெலிகிராம் மிஷன் இருக்கும். கப்பல் நாடுகளாய் கடந்து செல்லும். ஏதாவது வழியில கப்பல்களுக்கு ஆபத்துகள் வருமானால் இவர்களால் எந்த மனுஷர்களோடும் வேறொரு நாட்டோடும் தொடர்பு கொள்ள முடியாது. இவர்கள் பிரயாணமாய் போகிற இந்த பிரயாணத்தில் இவர்கள் ஒரு டெலிகிராம் அனுப்புவார்கள். அது என்ன என்று விசாரித்து பார்க்கும் பொழுது
SOS என்று அனுப்புவார்கள். SOS என்று சொன்னால் சேவ் அவர் சோல். எல்லா இடங்களுக்கும் இந்த டெலிகிராம் போகும். எந்த நாடுகள் அருகில் இருக்கிறதோ அந்த நாடுகளிலிருந்து உதவிகள் வரும். ஜனங்கள் வருவார்கள். விமானத்திலோ ஹெலிகாப்டரிலோ மற்ற படகுகளிலோ வந்து இந்த ஜனங்களை, கப்பலில் இருக்கிற ஜனங்களுக்கு உணவு தேவையோ ஆபத்தோ ஏதாவது உதவி செய்வார்கள். ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் படித்து பாருங்கள், சாங் ஆஃப் சாலமன் எடுத்து பாருங்க, SOS என்று தான் கொடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமாவையும் காப்பாற்றுகிற ஆண்டு, ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளும் ரட்சிப்பை அளிக்கிற ஒரு ஆண்டு. நீ வாழ்க்கையில நீ ஐஸ்வர்யவனா இருக்கலாம், வாழ்க்கையில பணம் சம்பாதித்திருக்கலாம், வாழ்க்கையில உயர்ந்த பதவியில் இருக்கலாம். எல்லா நிலைமைகளிலும் வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? இந்த நாளில் நீ கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், Lord save our soul. அது எப்படி பாருங்க, 2013 ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்திற்கு வேல்யூ இல்லை. ஆகினாலே Lord save our soul according to 213. 2013 ஆண்டுல அது தானாக நீர் எங்களுக்கு கொடுத்த விசேஷத்த கிருபை. இந்த ஆண்டில எப்படியாவது எங்கள் ஆத்துமா காப்பாற்றப்பட வேண்டும், நாங்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டும், திருச்சபைகளுக்குள்ள எழுப்புதல் வர வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளும் நீர் அனுப்பியிருக்கிற இந்த அழைப்பு, வா என்னோடு வா மணவாட்டியே என்னோடு வா என்று சொல்லுகிறீர். மணவாளுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஒழுக்குள்ளும் இந்த கிருபையை கர்த்தர் அளிக்கிறார், இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அளிக்கிறார். நீ வாழ்க்கையில போராட்டத்திலே, நிந்தையிலே, அவமானத்திலே, எதிர்ப்புகளிலே நீ போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன்னை நேசிக்கிற உன்னோடு கூட இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். விடுதலை ஆசீர்வாதம் என்று சொல்லி இத்தனை நாட்கள் நீ கடந்து போததெல்லாம் போதும் மகளே, போதும் மகனே. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் ஆத்துமாவை காப்பாற்றும்படியாய் நீ தேவனிடத்திற்கு வா. அவர் உனக்கு பெரிய காரியங்களை உனக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஏசாயா 35 அதிகாரம் 4-5 வசனங்களை எடுத்து வேகமாய் வாசியுங்கள். ஏசாயா 35 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். ஏசாயா 35 அதிகாரம் 4-5 வசனங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும், நீதியை சரி கட்டவும், உங்கள் தேவன், உங்கள் தேவன் பதில் அளிக்கவும், பதில் அளிக்கவும் வருவார், வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று, உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறக்கப்படும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், ஊமையன் நாவு கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும், வனாந்தரத்தில் தண்ணீர்களும், கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், ஆறுகளும் பாய்ந்து ஓடும். அது மாத்திரமல்ல, ஏசாயா 55 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 வசனத்தை வாசிங்க, 1 வாசிங்க. ஏசாயா 55 அதிகாரம் 1 வசனம் தொடங்கி, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்காய் பேசுகிற இந்த வார்த்தைகள்
ஒரு பெரிய அழைப்பை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில இனி எத்தனை காலம் இதே நிலைமையில, இதே சஞ்சலத்துல, இதே வருத்தத்துல ஒரு சபையிலே அங்கமாய் இருப்போம். ஆனால் எந்த நன்மையும் நாம் சுதந்திரிக்கவில்லை. ஒரு சபையிலே இருப்போம், எந்த ஒரு வல்லமையான காரியமும் நம் வாழ்க்கையில நடக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, திருப்தி செய்யாத பொருளுக்காக பணத்தை செலவழிப்பானேன். நீங்கள் வந்து இலவசமாய் வாங்கி சாப்பிடுங்கள். தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். இதே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இன்றைக்கு இதை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான அழைப்பு என்ன? அனுதினமும் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்குள்ளதாக நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறபடினாலே, இந்த ஆண்டில் வழக்கமாய் செபிக்கிறபடி நீங்கள் உபவாசத்திலும் தேவாலயத்திலும் செபத்திலும் நீங்கள் தரித்திருப்பது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், அவரோடு கூட கடந்து போகிறவர்களாய், நேசருடைய நேசம் எப்படிப்பட்டது, ஏன் அவர் என்னை அப்படி ஒரு அன்போடு கூட அழைக்கிறார் என்று நீ பார்க்கும் பொழுது இந்த நாளினுடைய சுவிசேஷத்தை நீ அறிந்து கொள்ளுவாய். இத்தனை காலம் தேவனாகிய கர்த்தர் எல்லா ஜனத்தினுடைய கூக்குரலையும் எல்லா ஜனத்தினுடைய விசேஷித்த உபவாசத்தையும் கவனித்து பார்த்தார். ஆனால் இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு ஒரு விசேஷித்த ஒரு பெயரை கொடுக்க வேண்டும். நான் இவர்களை நேசிக்கிறேன் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்களுக்குள் நான் வைத்திருக்கிற எல்லா சமாதான உடன்படிக்கைகளையும் இந்த உலகம் காண வேண்டும் என்று சொல்லிதான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், you are my love, you are my fair one and come with me. என்னோடு வருவாயா மகளே. இதுதான் ஒவ்வொரு சபைக்கும் தேவன் கொடுக்கிறதான அழைப்பு. ஒவ்வொரு சபைக்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு அழைப்பு. ஆனால் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 தொடங்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது லூக்வார்ம் சர்ச். அந்த சபை ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற சபையாய் நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு கொஞ்சம் ஒரு ஆழமான காரியத்தை 3:18 சொல்ல நாம் கேட்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்ல கேட்போம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 18வது வசனம், நான் நீ ஐசுரன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். வேதத்தை இப்ப வாசித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? The lukewarm church என்று சொன்னால் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிற சபை. அந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் உன்னுடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் காணப்படாதபடிக்கு உனக்கு வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கமும் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எல்லாரோடும் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன். Those who repent, அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து வெளியே வரும்படிக்கு தேவன் சொல்லுகிறார். இதை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உன்னை கர்த்தர் சுத்த பொன்னாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதுவும் புடமிடப்பட்ட பொன்னாய் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில
உன் அவலட்சணம் காணப்படாதபடிக்கு உனக்கு வெண்வஸ்திரத்தை இந்த ஆண்டிலே தேவன் கொடுப்பார். நீ பார்வையற்றவனாய் ஜனங்களுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டு, எந்த சபை என்னை தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்லும், எந்த சபை என்னை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தும், எந்த சபையிலே நான் அங்கமாக இருக்கும் பொழுது தேவ அன்பை நான் பெற முடியும் என்று சொல்லி வாழ்க்கையில பலவிதமான குழப்பங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், போராட்டங்கள், இனியும் உன் நிலைமையை நீ மாற்றிக்கொள்ளாதிருந்தாள் கண்கள் தெரியும்படிக்கு உன் கண்களுக்கு நீ களிக்கம் போட்டுக்கொள். இந்த 3 காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் உனக்கு சொல்ல விரும்புகிறார். தேசத்தின் அநேக இடங்களில் the lukewarm Christians are available. பரிசுத்த ஆவி என்பது நீங்களும் நானும் நினைக்கிறபடி ஏதோ ஒரு கூட்டத்திலோ ஏதோ ஒரு மனுஷன் பேசும் பொழுதோ ஒரு குறிப்பிட்ட சபையிலோ தானாகவே வந்துவிடும் என்று நீ நினைப்பது தவறான ஒரு காரியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது இயேசுவின் தாயாரும் சீஷர்களும் ஏறக்குறைய 120 பேர் அந்த மேல் அறையில ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி இறங்கினார். அந்த இடம் அசைந்தது. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சபை விசுவாசிகள் இருக்கிற இடத்துல ஏன் அந்த இடம் அசைக்கப்படவில்லை? ஆயிரமான ஆத்துமாக்கள் சபையில இருக்கிறார்கள், ஏன் அந்த சபை அசைக்கப்படவில்லை? வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்திலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை. சத்தியத்தை நான் அறிகிறேனோ இல்லையோ, ஆனால் எது நடந்தாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளதாக அவருடைய சத்தத்தை நீ கேட்காவிட்டால் இந்த உலகத்திலே ஒரு பயங்கரமான சம்பவம் தானாக நேரிடும். கிறிஸ்துவை அறிந்தும் மறுதளித்து கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு வேஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை கர்த்தர் பூமியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவார். காரணம், இத்தனை காலம் சபைக்கு மேல் அவர் இரக்கத்தை கொடுத்தார், சம்பூரணத்தை கொடுத்தார், சபையை பெருக பண்ணினார், வளர செய்தார். ஆனாலும் விசுவாசிகள் மனம் திரும்பாதபடிக்கு வாழ்க்கையில 2 விதமான வேஷத்திலே வாழ்ந்து ஒரு பக்கம் அனலும் இன்னொரு பக்கம் குளிருமாய் வெறுவெதுப்பாய் இருந்த வாழ்க்கை தேவனாகிய கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து, என் மகளே, என் மகனே, நீ சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இத்தனை கால என் விசுவாச வாழ்க்கையில நம்பிக்கையற்றவனாய் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் என் பிரயாசத்தின் பலனை நான் சாப்பிட்டு வந்தேன். இன்றைக்கு ஒருவேளை எனக்கு மரணம் சம்பவிக்கும் என்றால் என்னுடைய நிலைமை என்ன? என்னுடைய முடிவு என்ன? என்ன ஆகும் என்று சொல்லி பலவிதமான குழப்பத்திலும் சஞ்சலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம், நீங்கள் மாயுமாலமான சகோதர சிநேகத்திலிருந்து விலகியிருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை இறுகமாய் பற்றி கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறான், நீதிமான்கள் தேவனுடைய சபையிலும் துன்மார்க்கர் அழிவையும் காண்பார்கள். யாருக்கு இந்த காரியம் சம்பவிக்கும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. உன் வாழ்க்கையில இனி சம்பவிக்கிற எல்லா காரியங்களுக்குள்ளும் நீ நினைக்கிறது என்ன?
ஒரு மகா பெரிய அழிவு. அவைகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாய் தேவ இரக்கத்தை பெரும்படிக்கு நீ இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பாளாகில். வனாந்திரத்திலே முற்பிதாக்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் செய்கிறார். காரணம், நம்முடைய முற்பிதாக்கள் கண்களினால் அநேக அதிசயங்களை கண்டார்கள். எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் அந்த ஜனங்களை கொண்டு வந்தார். ஆனால் வனாந்திரத்திலே அந்த ஜனங்கள் தேவனுக்கு கோபமூட்டினார்கள். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. இரவும் பகலும் தேவனை நோக்கி முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை வழிநடத்தும்படிக்கு பகலிலே மேக சம்பமும் இரவில் அக்னி சம்பமும் அந்த ஜனத்தோடு வந்தது. கர்த்தர் இடைவிடாமல் மோசேயோடு பேசி யோசுவாவோடு பேசி இந்த ஜனங்களை நான் கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் மோசே தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். இதை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தன் உள்ளத்தை திறந்து தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். உள்ளத்தை திறந்து உன்னோடு பேச விரும்புகிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமையே, நீ எனக்கு பிரியமானவள், நீ என் நேசனுடையவள், என்னோடு வா என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? குடும்பத்தில் நமக்கு அநேக காரியம் உண்டு. இத்தனை காலம் நம்மை நாமே பார்த்து கொண்டோம். All things are selfish. You have committed all things for your own. What you committed so long for God. என் தேவனுக்காய் இதுவரைக்கும் நீ செய்தது என்ன? உன்னை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் உன் எதிர்காலத்தை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்தும் வாழ்க்கையிலே கவலைப்பட்டவனாய் கவலை அடைந்தவனாய் உன் வாழ்க்கை நீ வீணாக கழித்துக் கொண்டிருந்தாய். நீ நினைத்தாலும் நீ வேதனைப்பட்டாலும் நீ கவலை அடைந்தாலும் நீ செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு நீ மனம் திரும்பும்படியாய் ஹோசியா 6:1 எடுத்து வாசிங்க. ஹோசியா 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் வேகமாய். திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். வாசிங்க. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது come is the great word of gospel, God's grace. Come, it is God's loving invitation to the weary who need rest. According to Matthew chapter 11 verses 28 to 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். The sin stained who need cleansing. பாவ கரை நிறைந்திருக்கிற ஆத்துமாவுக்கு ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல் வேண்டும்.
ஒருவேளை இன்றைக்கு நம்மை வா என்று அழைக்கிற இந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்போம் என்று சொன்னால், இந்த அழைப்பை தேவன் எனக்கு ஏன் கொடுக்கிறார்? ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது, the sin stained who need the cleansing according to Isaiah chapter 1 verses 18. ஏசாயா முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா முதல் அதிகாரம் 18வது வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். We need a cleansing. This is the invitation given by God. Not only that, Bible says here, the hungry who need nourishment according to Luke chapter 14 verses 17. லூக்கா 14:17 வாசியுங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ அழைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். வாருங்கள் என்று சொல், எல்லாம் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ பசியா இருக்கிற, நீ திருப்தி அடையும்படிக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி தேவனாகிய கர்த்தருனை வா என்று அழைக்கிறார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, and all who thirst the water of life, book of Revelation chapter 22 verses 17. வேகமாய் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 22:17 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாயென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாயென்று அழைக்கிறார். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய்? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய்? பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாயென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாயென்று அழைக்கிறார். This is how we learn more about ourselves and our potential mates. But this principle also applies to our love for the Lord. தேவனை நேசிக்கும்படியாய் நாம் எப்படி அவரிடத்திலே கிட்டி சேரும்படியாய், என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு என் தேவன் எனக்காய் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் என்ன, எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு நான் அவரிடத்திலே நெருங்கி சேர முடியும், என்னுடைய அன்பை என் நேசருக்கு எப்படி வெளிப்படுத்துவேன்? ஒருவேளை என்னுடைய உபவாசம், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஜெப வாழ்க்கை, சபையோடு இணைந்திருக்கிற ஆராதனைக்குள்ளான வாழ்க்கை, இவைகள் என் நேசருக்கு ஏற்றதா இல்லாமல் இருந்தால் என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கலாம். This is what the Bible says. This is how we learn more about ourselves. நம்மை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். வேதாகமம் என்பது ஒரு பரிசுத்த புஸ்தகம். அதே சமயத்தில் the Bible is an instruction manual of the human being.
ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் நிர்ணயிக்கிற ஒரு காரியம் தான் அந்த வேதாகமத்தினுடைய ரகசியங்கள். ஆனால் இங்கே கவனித்து பார்க்கும் பொழுது, and our potential mates, but this principle also applies to our love for the Lord. We must go with him into the new challenging experience that will deepen our love and strengthen our faith. இந்த வருஷத்திலே தேவனாகிய கர்த்தர் தேவனோடு நாம் இன்னும் நெருங்கி அன்பை வெளிப்படுத்தும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அதிகமாய் உறுதிப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். வா என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட நன்மை செய்ய போகிறார், எந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். We must go with him into new and challenging experience. இவ்வளவு காலம் ஏதோ ஒரு வார்த்தையை மாத்திரம் கேட்டு, இந்த வசனத்தினால் எனக்கு என்ன உண்டாகும், இந்த வார்த்தையினால் எனக்கு ஒரு அற்புதம் உண்டாகுமா, இந்த வார்த்தையினால் என் வாழ்க்கை மாற்றப்படுமா, நான் உயர்த்தப்படுவேனா, எப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் என் வாழ்க்கையில உண்டு. பல நிலைகளிலும் நான் சோர்ந்து போனவனாய்த்தான் இத்தனை காலம் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய நம்பிக்கை எனக்கு ஒரு புதிய உற்சாகத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நன்மையை, கிறிஸ்துவ விசுவாசத்தில் எனக்கு ஒரு புதிய பலத்தை தேவன் கொடுக்க அந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு பக்கம் தேவன் நம்மை அழைக்கிறார். Song of Solomon chapter 2 verses 15 எடுத்து வாசித்து பாருங்க. ஒரு வாசியுங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. Even today the Holy Spirit expressing, we are tender fruits before the Lord. இன்னும் நாம் சரியாக கனி முற்றினதாய் காணப்படவில்லை. The catches for the fox, a little fox, represent these things that quietly destroy the relationship. The foxes get into vineyard and feed on the grapes, and the keeper must prop up the branches so the fox can't reach them. இந்த குழி நரிகள், இது நாம் ஏன் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, தேவனோடு நாம் வைத்திருக்கிற அன்பை, தேவனோடு நாம் ஏற்படுத்தி இருக்கிற உறவை இந்த சிறு நரிகள் கெடுத்து போடுமாம். இது எப்படி என்று சொன்னால், கொஞ்சம் அதிகமாக வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது பல ரகசியங்களை நாம் இங்கு பேச முடியாது. ஏன்னா இந்த ரெக்கார்டிங் அரவுண்ட் த வேர்ல்டு போயிட்டு இருக்கு. பல சபை போதகர்கள் வருஷம் வருஷம் இந்த கேசட்டை வாங்கி பார்க்கிறாங்க. இப்போ இதற்குள்ள இருக்கிற ஒரு ரகசியத்தை நான் மேலாக சொல்லுகிறேன். The little fox represent those things that quietly destroy the relationship. இது என்ன ஆகும், ஒரு நல்ல உறவை இது கெடுத்து போடும், நல்ல ஒரு ஐக்கியத்தை கெடுத்து போடும். இது சின்ன நரி தானே, ஒரு சின்ன பிரச்சனை தானே, ஒரு சின்ன போராட்டம் தானே, ஒரு சின்ன காரியம் தானே என்று நாம் அசட்டையாக இருந்து விட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்தை இப்போ நேசர் நமக்காக கதவை தட்டி, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என்னோடு வா என்று அழைக்கிற இந்த அழைப்பை பல சிறு நரிகள் பார்த்து கொண்டிருக்கிறது. இவைகள் கிறிஸ்துவுக்கும் உனக்கும், ஆவியானவருக்கும் உனக்கும், சபைக்கும் போதகருக்கும் விசுவாசிக்கும் நடுவில் இருக்கிற இந்த நல்ல உறவை கெடுத்து போடுகிற சிறு நரிகளாய் இருக்கிறபடினாலே நீங்கள் அப்படிப்பட்ட குணாதிசயத்தை எடுத்து மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்துவிட்டு இந்த ஆண்டிலே என்னை தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் மௌனமாய் போய்விட முடியாது.
இதற்குள்ளதாக புதைந்து கிடக்கிற ஆழமான ரகசியம், என் நேசரோடு நான் வைத்திருக்கிற அன்பு, அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பை இந்த சிறு நரிகள் எல்லாம் கெடுத்து போட உத்தேசமாய் இருக்கிறபடியினால் ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன காரியமானாலும் இது ஆவிக்குரியவைகள் தானா, விசுவாசத்திற்குரியவைகள் தானா, என் தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவை புதுப்பிக்கிற உறுதிப்படுத்துகிறது தானா என்று சொல்லி நீங்கள் ஆரம்பத்திலேயே அதற்கான எச்சரிப்பை தேவன் விரும்புகிறார், எச்சரிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, the Shulamite was still trying to keep her own vineyard. 1:6 பார்க்கிறோம். உன்னத பாட்டு 1:6 எடுத்து வாசித்து பாருங்க. அவள் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை அவள் காவல் காக்கிறவளாய் இருக்கிறாள். வாசிங்க வேகமாய். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 6வது வசனம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என்ன சொல்லுகிறார் இங்கே? Develop her own personality and prepare for her future. The little fox like unbelief, resistance and hardness of heart. இதுதான் இந்த சிறு நரி என்று சொல்லுகிற காரியம். இதை குறித்து உன்னத பாட்டில் சற்று ஆழமாய் தியானிக்கும் பொழுது, எப்படி இந்த சிறு நரிகள் என்று சொன்னால் நீங்களும் நானும் நினைக்கிறபடி அது வெளியே இருந்து வருகிற ஒன்று அல்ல, நமக்குள்ளாகவே ஏற்படுகிற ஒன்று. இது நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சொல்லுகிறார், லைக் அன்பிலீவ். ஒருவேளை ஒரு மனிதன் வந்து சாட்சி சொல்லுவானால், இந்த நாளிலே நான் செபித்தேன், கர்த்தனை சுகமாக்கினார் என்று சொல்லுவார் என்றால், இந்த சாட்சிகளை நாம் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய், வேதம் சொல்லுகிறது, கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடினாலே இந்த வசனம் அவர்களுக்குள்ளே பலத்த காரியம் செய்தது. ஆனால் விசுவாசியாதபடினாலே இந்த வசனம் அவங்களுக்குள்ளே பெரிய காரியம் செய்யவில்லை. Unbelief. But every time, don't ever have the confidence that your strength and your power, the muscle power cannot help you. சிம்சன் ஒரு பெரிய பலசாலி. அவனுடைய தாய் அவன் வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு நசரேய விரதம் இருந்தவள். அவனுடைய தலைமயிர் கத்தரிக்கப்படாத வரைக்கும் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும், எத்தனை பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவன் அடித்து வீழ்த்து விடுவான். ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார் சிம்சனுடைய வாழ்க்கையில. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில சத்துரு வெளியே இருந்து நுழையவில்லை, அவனுக்குள்ளாக ஒரு சிறு நரியாக எழும்பினது. சிறிய பிரச்சனையாக இருந்தது, ஒரு பெரிய அளவில் உருவாறினது. இதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், unbelief and resistance and hardness of heart. The hardness of heart is the greatest enemy in spiritual life, in Christian life. இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள், அந்த இருதய கடினம் தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு பெரிய சத்துருவாய் மாற முடியும். பல இடங்களில் வாசித்து பாருங்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் கொண்டு போனார். எல்லா ஜனங்களும் கடந்து போனார்களா கானானுக்குள்ளதாக என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். 2 பேரை தவிர மற்ற யாரும் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்குள் இருந்த இருதய கடினம். தேவன் எத்தனை நன்மைகள் செய்தாலும், எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருந்தாலும், எத்தனை தேவன் உங்களை உயர்த்தினாலும், நாம் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய மனதும் மாமிசமும் சோர்ந்து போகிறது. மற்றவர்களுக்கு மத்தியிலே தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும். ஆனால் இருதய கடினம் என்பது ஒரே நொடியிலே பிசாசானவன் கொண்டு வந்து வைத்து விடுவான். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி என் இருதயத்திலே நான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன். அதான் வேதம் சொல்லுது, உன்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நான் உனக்கு சதையான இருதயத்தை கொடுக்கிறேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆகினால இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நான் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? என் இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எனக்குள் காணப்படுமா?
இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமான ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இங்கே வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 3:20 நாங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. அது 14 முதல் 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அது யாருக்காக சொல்லப்படுகிறது, எந்த நிலையில் சொல்லப்படுகிறது? The lukewarm church. Behold, I stand at the door and knock. He is addressed to a complacent church. Complacent church. இந்த அழைப்பை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? இந்த வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு என்ன? இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கோ நாம் இதை ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. உலக நாடுகள் எல்லா இடங்களிலும், தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் வாழ்கிற கிறிஸ்தவர்களை குறித்து தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இனிமேலும் நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். ஒன்று அனலாயிரு, இல்ல குளிராரு, நீ வெதுவெதுப்பா இருக்க முடியாது. இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். The still open the door and enjoy intimate fellowship with the Lord. That he wait for the door to be opened shows the paradox of grace and personal responsibility. நீ அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கதவை திறக்கிறவர்களாய், அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர்களாய், எந்த நிலைமையிலும் கிறிஸ்துவ அன்பை நான் இழந்துவிடக் கூடாது, கிறிஸ்துவ ஐக்கியத்தை நான் இழந்துவிடக் கூடாது, கிறிஸ்து என் மேல் வைத்திருக்கிற நேசத்தை நான் இழந்துவிடக் கூடாது. இத்தனை காலம் என் வாழ்க்கையில நான் பட்ட பிரயாசங்கள் எல்லாம், என்னுடைய வாழ்க்கையின் ஜெபம் எல்லாம், என் உபவாசம் எல்லாம், நான் மற்ற விசுவாசிகளோடு வைத்த ஐக்கியத்தில் நான் இழந்து போனவனாயிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதுதான். நேசருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு உன் இருதயத்தை அவருக்கு நேராக நீ திருப்ப வேண்டும். வெளிப்படுத்தல் 3:8 எடுத்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ நான் திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ரெவலேஷன் 3:8 பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க பார்த்தீங்கன்னா அதே வெளிப்படுத்த விஷயம் 3:22 this message to the Laodicea castigates a lukewarm Christians whose inconsistence lives and stand for nothing but themselves. எதற்காகவும் யாருக்காகவும் அவர்கள் இதை விட்டு கொடுக்க மனதில்லாதவர்களாய் தங்கள் சுய நிலைப்பாடுகளுக்குள்ளே வேரூன்றி கட்டப்பட்டவர்களாய் இந்த வாழ்க்கை வாழுகிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மை லவ், என் பிரியமே, நான் நேசிக்கிறவளே, என்னோடு கூட வா. இந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருக்கு இதை வெளிப்படுத்தாமல் உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இருக்கிற தம்முடைய ஜனத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உலகத்து ஜனங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஏதோ ஒரு கூட்டம், ஒரு இனத்தார், ஒரு ஜனத்தார் மாத்திரம் இந்த அன்பிலே, இந்த ஐக்கியத்திலே கட்டப்படாமல் எல்லா ஜனங்களுக்குள்ளும் அவர்கள் வாஞ்சிக்கிற நேசர், அதாவது ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் நுழைந்து அவர்கள் எதிர்பார்க்கிறதும் விரும்புகிறதும் அவர்கள் செய்ய நினைக்கிற காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இதை சொல்ல விரும்புகிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவ ஐக்கியத்திலே இணைந்து கட்டப்பட்டவர்களாய், அவரோடு இணக்கம் உள்ளவர்களாய், ஆண்டவரே, இத்தனை காலம் எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ சத்தியங்களை கேட்டு அறிந்திருந்தாலும், எத்தனையோ உபவாசத்தில் நாங்கள் நிலைத்திருந்து பழகினாலும், ஆனால் எங்கள் வாழ்க்கையில நீர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஒரு தயவை, விசேஷித்த ஒரு அன்பை, விசேஷித்த ஒரு மாற்றத்தை சபைகளிலும்
தனிப்பட்ட விசுவாச ஜீவியத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் நீ செய்ய விரும்புகிறபடியினால் இன்றைக்கு நாங்கள் மௌனமாய் இருந்து காத்திருந்து உம்முடைய செவி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைப்படும்படியாய் இந்த ஐக்கியத்தை எங்களோடு கூட நீ ஏற்படுத்தும் என்று சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாம் முடிந்ததென்று, அவ்வளவுதான் தீர்ந்ததென்று உனக்குள்ளாக நீ எண்ணிக்கொண்டிருந்த எண்ணத்தை மாற்றிவிடு. உனக்கு மேல் தம்முடைய கரத்தை வைத்து உன் எல்லைகளை பெரிதாக்கி நன்மையும் செம்மையுமான ஆசீர்வாதங்களுக்குள் உன்னை தேவன் வழி நடத்த விரும்புகிறார். போதும் போதும், இத்தனை காலம் உலக மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் செவி கொடுத்தது போதும். இந்த நாளிலே உன்னை அழைக்கிற என் நேசருக்கு நீ செவி கொடு. இந்த வாழ்க்கையின் எல்லா அடித்தளமும் அவருடைய வார்த்தையினால் உறுதிப்படும். ஒன்றும் மாறுவதில்லை. அவர் உங்களுக்காக செய்திருக்கிற எல்லா உடன்படிக்கையும் இந்த ஆண்டில் கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா விசேஷித்த கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அவர் உங்களுக்கு தந்து உங்களை தாங்கி நடத்துவார். நம்ம அப்படி எழுந்து நிற்போம். Glorious God. Thank you, Master. இருதயத்தில் தேவ பக்தியோடு ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் கவனமாய் கேட்போம். Thank you, Holy Spirit. In this year, India expecting many trials. இந்த ஆண்டு இந்திய தேசம் பலவிதமான தடுமாற்றங்களை சந்திக்க போகிறது. மற்ற நாடுகள் ஏதாவது ஒரு விதத்தில் இந்தியாவை கீழ்ப்படுத்த விரும்புவார்கள். They try to put down India before all other nations. ஆனாலும் இந்த தேசத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறபடினாலே வருகிற ஆபத்துகளை கர்த்தர் விசுவாசிகளை கொண்டு மாற்றுவார். மற்றவர்களைப் போல வெளிப்படையான யாகங்களையோ வெளிப்படையான ஜனங்கள் பார்க்கிறபடி கிறிஸ்தவர்கள் எதையும் செய்யாமல் அந்தரங்கத்தில் பிதா காணும்படி ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் மாத்திரமல்ல ஜெபிக்கிற சபைகளுக்கு மேலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஊற்றுவார். எப்படி நோவா காலத்தில் ஊற்று கண்கள் எல்லாம் திறந்து தேசம் தண்ணீரினால் நிரம்பினதோ அதே போல இந்த ஆண்டு சபைகளுக்குள் கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்றுவார். ஜனங்களுடைய இருதயத்தில் விசுவாசமும் நம்பிக்கையும் பெருகும். தாங்களாகவே ஏவப்பட்டு இந்திய தேசத்திற்காக ஜெபிப்பார்கள். இந்திய தேசத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் போட்டிகளுக்காக ஜாதி கலவரங்களை ஏற்படுத்துவார்கள். ஒரு ஜனங்களுக்கு விரோதமாய்
இன்னொரு ஜனம் எழும்பும். இந்தியாவினுடைய நிலைமை இதன் நிமித்தமாய் பலவிதமான குழப்பங்களை சந்திக்கும். இந்த ஆண்டில் அநேக அரசியல் தலைவர்கள், இந்திய தேசத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் உண்டாகும். அவர்கள் தைரியமாய் போய் எங்கும் பிரச்சாரம் செய்ய முடியாது. எந்த இடங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே போக முடியாது. உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. பல தேச தலைவர்களை அந்நிய சக்திகள் குறிவைத்திருக்கிறபடியினால் அவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த ஆண்டிலே கடந்து போக வேண்டும் என்று ஆவியானவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இத்தனை காலம் தங்கள் வாழ்க்கைக்காக ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைத்த அரசியல்வாதிகள் தங்கள் ஐஸ்வர்யத்தினாலே தங்கள் அழிவை தேடிக்கொள்ளுவார்கள். Through their prosperity they will destroy themselves. தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுவார்கள். இந்த ஆண்டு இந்திய தேசத்தினுடைய அரசியல் அநேக குழப்பங்களை கொண்டு வரப்போகிறது. மத்திய அரசாங்கத்தோடு மாநில அரசாங்கங்கள் இணைந்து போக முடியாமல் பலவிதமான தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும். இதனால் இந்திய தேசத்தில் வசிக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உண்டாகும். இந்த ஆண்டிலே விலைவாசி உயர்வு இருக்கும். எல்லா பொருள்களும் எட்ட முடியாத உயரத்திற்கு போகும். அதே போல காலநிலைகளும் எந்த ஆண்டிலும் இல்லாத ஒரு உஷ்ணம், ஹாட் வெதர் இந்த ஆண்டிலே காணப்படும். இதற்கு சில இடங்களில் ஜனங்கள் மரிப்பார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். இந்திய தேசத்தில் அநேக மாநிலங்களில் வசிக்கிற ஜனங்கள் தோல் வியாதிகள் வரும். காரணம் சூரியன் என்று சொல்லுவார்கள். நாம் சுவாசிக்கிற காற்றுக்குள்ளதாக அநேக நச்சு பொருள்கள், பல ஃபேக்டரிகள், பலவிதமான இண்டஸ்ட்ரியல்ஸ் மூலமாக வருகிற வெளியேறுகிற அசுத்தமான காற்று நாம் சுவாசிக்கிற காற்றோடு கலந்து கொள்வதினாலே ஜனங்கள் மரிக்க மாட்டார்கள். ஆனால் மரணத்திற்கு ஏதுவான போராட்டத்தை அவள் சந்திப்பார்கள். இந்தியாவினுடைய சூழ்நிலை. கர்நாடகா தேசத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆலோசனைகளை தங்களுக்குள்ளதாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் யாருக்கும் ஐக்கியம் இல்லாதபடியினாலே அவர்கள் கொண்டு வருகிற நல்ல திட்டங்கள் செயலற்று போகும். நல்ல பல திட்டங்களை கர்நாடக மாநிலம் வெளியிட்டாலும் அதை நிறைவேற்றுவதில் பல தாமதம் உண்டாகும். காரணம், அவர்களுக்குள் பல விதமான பிரிவினை ஆவிகள் இருக்கிறபடியினால் அவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் அவர்களால் தங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த கர்நாடக மாநிலத்தில் கடற் பகுதிகள், அந்த கோஸ்டல் ஏரியாஸ், பலவிதமான நஷ்டம் உண்டாகும். சிலர் வியாபாரம் செய்ய முடியாத நிலைமை வந்து அவைகளை பாதியிலே மூடிவிடுவார்கள். இதனால் தேசம் அனைத்திலும் பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, பலவிதமான கேடுகள் உண்டாகும். ஜனங்கள் வெளிப்படையாக பேசுவார்கள், பிழைப்புக்கு வழி இல்லை, ஆகையால் கொலை செய்தேன் என்று சொல்லுகிற நிலைமை இந்த பட்டணத்தில் உண்டாகும். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், எவ்வளவு சபைகள் இருந்து பிரயோஜனம் என்ன? இந்த பட்டணத்திற்காக மாதம் ஒரு நாளிலே இந்த பட்டணத்திற்காக உபவாசித்து செபிக்கிற சபைகள் எழும்ப வேண்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த பட்டணத்தில் நன்மையை கொண்டு வரும்படிக்கு ஊழியர்களுக்குள்ளாக, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஊழியர்களுக்குள்ளதாக
ஒரு மனதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லா ஊழியர்களும் ஒன்றிணைந்து இந்த பட்டணத்தில் வாசமாய் இருக்கிற ஆசாரியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பட்டணத்தின் நன்மைக்காக, கர்நாடகா பட்டணத்தின் நன்மைக்காக அவர்கள் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். பல விதத்திலும் ஜனங்களுக்குள் வேறுபாடான சிந்தையும் மாறுபாடான எண்ணங்களும் உண்டாகும். ஆகையால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலைமை உண்டாகும். இப்படிப்பட்ட சீர்கேடுகள் இங்கு காணப்படுகிறபடியினால் எந்த ஒரு மனுஷனாலும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது கர்நாடகா தேசத்தில். அது மாத்திரமல்ல, எவ்வளவோ தீமைகள் பிசாசு இந்த ஆண்டில் நிறைவேற்ற காத்திருக்கிறான். அவைகளுக்கு எந்த தீமையான சம்பவங்கள் நேரிட்டாலும் அதற்காக கவலைப்பட வேண்டியது திருச்சபைகள் தான். தேவனாகிய கர்த்தர் பொறுப்பை திருச்சபைகளுக்கு மேல் கொடுக்கிறார். சபை கண்ணீரோடு செபித்து இந்த பட்டணத்தை பாதுகாக்க வேண்டும். தனிப்பட்ட எந்த ஒரு மனுஷனும் இதற்காக பிரயாசப்பட முடியாது. சபைகள் ஒன்றிணைந்து எப்படி தங்கள் சபைகளை வளர்த்துக் கொள்ளுகிறார்களோ, தங்கள் சபைகளை ஆசீர்வாதங்களுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறார்களோ, அதே போல இந்த பட்டணத்திற்காக சபைகள் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். அப்படி கூடி வருகிற சபைகளை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தமிழ்நாட்டினுடைய நிலைமை குறித்து இந்த ஆண்டில் ஆரம்பத்தில் நெருக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆண்டு ஒரு தடுமாற்றம் இல்லாமல், போராட்டம் இல்லாமல், கலக்கம் குழப்பம் இல்லாமல் இந்த ஆண்டை நகர்த்தி கொண்டு போவார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் அங்கு வசிக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவ இரக்கத்தை நான் பார்க்கிறேன். தேவ கோபம் எடுக்கப்பட்டு தேவ இரக்கம் அந்த பட்டணத்தின் மேல் காணப்படும். அநேகர் மனம் திரும்புவார்கள், ரட்சிப்பை சுதந்தரிப்பார்கள். இந்த காரியங்கள் வெளியரங்கமாய் நடக்கும். ஒரு தனிப்பட்ட மனுஷனால் அல்ல, பொதுவான ரட்சிப்பை கர்த்தர் தமிழ்நாட்டிற்கு மேல் கட்டளையிடுவார். அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சலிப்பு உண்டாகும். அரசாங்கத்தின் மேல் ஜனங்களுக்குள் ஒரு நம்பிக்கை ஏற்படும். எல்லா வழிகளிலும் தமிழ்நாட்டில் ஜனங்களுக்குள் சிறு சிறு சந்தோஷங்கள் பெருக ஆரம்பிக்கும். கர்த்தர் அவர்களோடு துணை நின்று காரியங்கள் எல்லாம் ஆகும்படிக்கு செய்வார். அது மாத்திரமல்ல, அரசியல் தலைவர்கள் பலர் இந்த ஆண்டில் அவமானத்திலும் நெருக்கமான சூழ்நிலைகளிலும் பலவிதமான உபத்திரவங்களிலும் தள்ளப்படுவார்கள். இதை ஜனங்கள் கண்கள் காணும்படி நடக்கும். ஹைதராபாத், ஆந்திர பிரதேசம், ஆந்திராவிலே வருஷம் தொடங்கும் பொழுதே ஜனங்கள் வெறி கொண்டு சீற்றத்தோடு ஆக்ரோஷமாய் ஒருவரை ஒருவர் பட்சித்துக் கொள்ளுவார்கள். அநேக பிணங்களை நீங்கள் காண்பீர்கள். இரக்கமில்லாத ஒரு மிருகத்தை கொள்வது போல ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னொரு கூட்டத்தை கொலை செய்வார்கள். பிணங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இதை கேட்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தானாகவே ஒரு வெறுப்பு உண்டாகும்,
கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் தங்கள் வெறுப்பை வெளிப்படுத்துவார்கள். ஒரு பெரிய பின்னடைவு, அரசியல் பின்னடைவு ஏற்படும். அங்கிருக்கக்கூடிய நிலைமை மிகவும் தாழ்ந்த அளவுக்கு போகும். இதை சரிப்படுத்த எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ காரியங்களை அவர்கள் செய்ய நினைத்தாலும் அவைகளை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அடுத்து அடுத்து பிரச்சனைகள், போராட்டங்கள் வெடிக்கிறபடியினால் ஜனங்கள் தங்களை மறந்து விடுவார்கள். அப்பாவி ஜனங்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஒரு யுத்த களம் போல அந்த பிரதேசம் மாறும். என்ன செய்வது? மத்தியிலும் மாநிலத்திலும் எத்தனை போராட்டங்கள் காணப்பட்டாலும் ஜனங்களை காப்பாற்ற எந்த ஒரு அரசியல்வாதியும் முன் வர மாட்டார். தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வது அவர்கள் தாங்களே ஓடிக்கொள்ளுவார்கள், ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள். இந்த ஆண்டு கேரளா இடுக்கமான வாசல்களுக்குள் கடந்து போவார்கள். ஆனாலும் சபைகளுக்குள்ளாக ஒரு அக்கினி பற்றி எரியும். அநேக ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்துவார்கள், அபிஷேக கூட்டங்களை நடத்துவார்கள், கிறிஸ்துவை பற்றி அநேகருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். அங்கே சபைகள் இணைந்து செயல்படும். பிரிவினைகளை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாரும் ஒன்றிணைந்து சுய வெறுப்புகளுக்கு தூரமாக்கி கிறிஸ்துவ அன்பை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரே மேடையில் எல்லா ஊழியர்களும் இணைந்து அந்த பட்டணத்திற்காக ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் வானத்திலிருந்து வல்லமையான காரியத்தை அந்த பட்டணத்துக்கு அனுப்புவார். எந்த ஆண்டிலும் இல்லாத ஒரு பெரிய அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் கேரளாவிலே உண்டாயிருக்கும். நார்த் பகுதியிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அநேக ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்கள் நடைபெறும். சபைகளுக்கு ஒரு ஆபத்தும், விசுவாசிகள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படும். காரணம், அந்த ஜனங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை. ஒரு மனுஷனை நம்பி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள், வேதாகமத்தையோ புறக்கணிப்பார்கள். வெளியிலிருந்து வருகிற எந்த ஊழியர்களையும் அவமதிப்பார்கள். ஊழியர்கள் கண்ணீரோடு கண் கலங்கி நிற்கும் பொழுது கர்த்தரும் தம்முடைய முகத்தை மறைத்து அந்த தேசத்தின் எல்லா சுதந்திரத்தையும் பற்றி பறித்து அவர்கள் இந்த ஆண்டிலே எல்லா வழிகளிலும் எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவத்தை அவர்கள் இந்த ஆண்டிலே காண்பார்கள். ஆனாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் மன அமைதியற்ற சூழ்நிலைகளும் உண்டாகும். ஜனங்கள் எல்லாம் உடைந்து தங்கள் பிழைக்க வழி இல்லாமல் வேறே ஊர்களுக்கு செல்லுவார்கள். அப்படி வருகிற ஜனத்தினாலும் பிரச்சனைகள் உண்டாகும். இந்திய தேசத்தை சுற்றி இருக்கிற சிறு சிறு நாடுகள், இலங்கை, அதே போல பாகிஸ்தான், மால்தீவ்ஸ், இப்படி அநேக சுற்றி இருக்கிற சிறு சிறு நாடுகளாலே இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் உண்டாயிருக்கும். அருகில் இருக்கிற சைனா இத்தனை காலம் மறைமுகமாய் இந்திய தேசத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தவர்கள் தைரியமாய் வெளிப்படையாய் தங்கள் வீரர்களை இந்திய தேசத்திற்குள் ஊடுருவ செய்வார்கள். இதனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில்
உறவு குழப்பத்தில் முடியும். அவன் தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை முன்வைத்து பெரிய பெரிய சர்வதேச நாடுகளோடு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள். இதனால் சீனாவிலே தயாரிக்கிற எந்த பொருளையும் யாரும் எந்த நாடும் நேரடியாக அனுமதிக்க கூடாது என்கிற சட்டத்தை இந்த ஆண்டிலே கொண்டு வருவார்கள். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து சீனாவினுடைய தயாரிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாய் பெற்றுக் கொள்வார்கள். இது நிமித்தம் சீனா தேசத்தினுடைய கை மேலாக உயர்ந்திருக்கும். மற்றவர்களை குறித்து அசட்டையாய் எந்த ஒரு காரியத்தையும் அறிக்கை செய்வார்கள். அமெரிக்க தேசத்திலே இந்த ஆண்டு பொருளாதார சீர்கேடு உண்டாகும். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் திரும்பவும் அமெரிக்க தேசத்தில் உண்டாகும். அமெரிக்காவிலே வாழுகிற இந்தியர்களுக்கு நல்ல ஒரு நிலைமை உண்டாகாது. அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் என்று சொல்லுகிற நிலைமை மாறி சிறு சிறு போராட்டங்களும் தேவையற்ற குழப்பங்களும் சில அசம்பாவிதங்களும் இந்திய ஜனங்களுக்கு ஏற்படும் பொழுது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் எந்த பலனையும் பார்க்க முடியாது. காரணம், அமெரிக்க தேசத்தை ஆளுகிற அதிபர் அவர் இந்தியாவுக்கு மேல் வஞ்சகமான எண்ணமும் ஒரு தாழ்மையான எண்ணமும் வைத்திருக்கிறபடியினால் இந்தியர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர் கீழே தள்ள நினைக்கிறார். அதையும் ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனால் அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்னும் கெட்டு போகும். அந்த இடத்திலே அமைதியற்ற சூழ்நிலை உண்டாகும். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக மனம் போன போக்கிலே போவார்கள். அநேக காரியங்கள், அசம்பாவிதங்கள் இங்கும் அங்கும் தொடர்ந்து நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருப்போம். அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய நாடுகளிலிருந்து அமெரிக்க தேசத்திற்கு நேரடியான அச்சுறுத்தல்கள் வரும். அவர்கள் எப்படி தங்கள் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று பயந்து நடுங்குவார்கள். ஆனால் ISI உதவியோடு கூட சில காரியங்களை முடிவெடுப்பார்கள். ஆனால் எல்லா காரியத்தையும் அவர்கள் மேற்கொள்ள முடியாது. அது நிமித்தம் அமெரிக்க தேசத்திலே ஒரு ஆபத்தான சூழ்நிலை உண்டாகும். இங்கிலாந்து தேசமும் அதற்கு சமீபமாக இருக்கிற மற்ற நாடுகளுக்குள்ளும் இந்த ஆண்டிலே ஒரு இயற்கை பேரழிவு ஏற்படும். The natural calamities. It is going to happen in United States and all other nations. இதற்காக UN UK-க்காக உதவி செய்ய முன் வருவார்கள். ஆனால் யுனைடெட் கிங்டம் அவைகளை நேரடியாக ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். காரணம், அந்த ராஜா வம்சம் அவர்கள் தேசத்திலே திரும்பவும் தலையெடுக்க ஆரம்பிப்பார்கள். அரசியல்களுக்குள் தங்கள் தலைகளை நுழைப்பார்கள். இது நிமித்தம் அநேகர் அதை மாற்ற நினைப்பார்கள். இது நிமித்தம் மற்ற நாடுகளிலிருந்து இப்பொழுது ஐக்கியமாக இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், UK போன்ற நாடுகளுக்குள் இருக்கிற நல்ல ஒரு ஐக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளவுபட ஆரம்பிக்கும். தங்களுக்குள் மாற்று கருத்துக்களை சொல்ல விரும்புவார்கள். ஆனால் இங்கிலாந்து தேசத்திலே பொருளாதாரத்திலும் இன்னும் அதிகமாய் பின்னடைவு ஏற்படும். அவர்கள் தங்கள் நாட்டை முன்னுக்கு கொண்டு வரும்படியாய் பலவிதமான சட்டங்களை, பலவிதமான திட்டங்களை அறிவிப்பார்கள். அதை நம்பி எந்த ஜனங்கள் அதற்குள் கடந்து போகிறார்களோ அவர்கள் ஐஸ்வர்யத்தை இழந்து விடுவார்கள், ஜீவனையும் இழந்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இன்னும் மற்ற நாடுகள் எல்லாம் இந்த ஆண்டிலே வழக்கமாய் இருக்கிற சூழ்நிலைகளுக்குள் அவர்கள் இருந்தாலும் ஒரு தேவையற்ற பயம் இந்த நாடுகளை பிடிக்கும்.
அதை சுற்றி இருக்கிற அநேக நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து, இப்படி பல நாடுகள் தேவை இல்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்குண்டு தவிப்பார்கள். ஜனங்கள் அந்த இடத்துல 2 சூழ்நிலைகளில் வாழ்கிறபடியினாலே அவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் முழு நிச்சயத்தோடு சுதந்திரிக்க முடியாது. ஆகையால் பொருளாதார வீழ்ச்சி உண்டாகும், பண பற்றாக்குறை உண்டாகும். அங்க இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் எல்லாம், டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் இந்த ஆண்டில் நஷ்டத்தை காண்பார்கள். ஜனங்கள் அங்கே கடந்து பிரவேசிப்பதற்கு பலவிதமான யோசனைக்குள் கடந்து போவார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்தின் அநேக நாடுகளுக்குள்ளதாக ஒரு பெரிய அழிவை சத்துரு ஏற்படுத்த போகிறார். அதாவது லூசிபர், தேவனால் கீழே தள்ளப்பட்டவன், இந்த உலகத்திற்கு எதிர்த்து பெரிய சவால் விடுவான். இந்த உலகத்தினுடைய அமைதியை கெடுத்து, உலக நாடுகளுடைய நட்பை கெடுத்து, ஒரு பெரிய அழிவையும் ஆசீர்வாதத்திற்கு இடையூறாய் இருக்கிற காரியங்களையும் அவன் நேரடியாக செய்ய சத்துருவின் சதி ஆலோசனைகளை வெளிப்படுத்துவான். ஆனால் உலகத்தில் கிறிஸ்துவ தலைவர்கள் இதை அறிந்து சபையை கூட்டி எக்காலத்தை ஊதி உபவாசத்தை ஏற்படுத்தும் பொழுது பிசாசு இந்த தேசத்திற்கு விரோதமாய் செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களையும் நாம் வேகமாய் ஜெயிக்க முடியும். தேவன் இதை நமக்கு விசேஷித்த கிருபையாய் கொடுப்பார். சிறு பிள்ளைகளும் முதியோர்களும் வாலிபர்களும் கிறிஸ்துவுக்காக இந்த ஆண்டு எழும்புவார்கள். கிறிஸ்துவ ஐக்கியம் விரைவாய் வளரும். ஆனால் எவ்வளவு அதிகமாய் திருச்சபைகள் வளருகிறதோ அவ்வளவு அதிகமாய் சத்துருக்கள் பல விதத்திலும் ஜனங்களுடைய இருதயத்தை வஞ்சிக்கும்படிக்கு பல இடங்களில் போராட்டத்தையும் வன்முறையும் ஏற்படுத்துவார்கள். இது நிமித்தம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பயந்து நடுங்கி கர்த்தருடைய வார்த்தையை வெளியரங்கமாய் பேசாதபடிக்கு ரகசியமாய் வெளிப்படுத்துவார்கள். இது கடைசி காலமோ என்று பயப்படுவார்கள். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி அவர் ஒவ்வொரு வீட்டினுடைய வாசற்படியில நின்று கதவை தட்டுகிற சத்தம் உனக்கும் எனக்கும் கேட்கும். அதை கண்டு புறஜாதிகள் நடுங்குவார்கள். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்ட பொழுது எப்படி சங்கார தூதன் அந்த வீடுகளுக்குள்ளே நுழையாதபடி எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகளை அழித்தானோ, அதே போல நம்முடைய வீடுகளை கர்த்தர் கரம் கடந்து போகும். அவருடைய சத்தத்தையோ நாம் கேட்போம். ஆனால் அவருடைய பயங்கரம், அவருடைய வைராக்கியம், அவர் நமக்காய் வைத்திருக்கிற இரக்கம் மற்ற புறஜாதிகள் மேல் வித்தியாசமாய் காணப்படும். கிறிஸ்துவ அன்பை இதுவரைக்கும் ருசித்து பார்க்க முடியாத ஜனங்கள் இந்த ஆண்டிலே ருசிப்பார்கள். கிறிஸ்துவும் தம்முடைய ஆவியானவரை கொண்டு சபைகளுக்குள்ளே திட்டமும் தெளிவுமான வெளிப்பாடுகளை கொடுத்து தம்முடைய ஜனங்கள் எப்பொழுதும் உறுதியான மனதோடு இருக்கும்படிக்கு எல்லா ஆலோசனையிலும் ஜனங்களை ஆவியானவர் நடத்துவார். இந்த வருஷம் தொடங்க ஆரம்பித்த உடனேயே அங்கும் இங்கும் சீர்கேடான காரியங்கள், ஒரு பதட்டமும் ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் ஒரு வேதனையும் வியாகுலமும் நிரம்பி இருக்கும் என்று ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆனால் தம்மை தேடுகிற ஜனங்களோ, கிறிஸ்துவை குறித்து ஆழமான உணர்வுள்ளவர்களோ எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவார்கள். அவர்கள் கிறிஸ்துவினாலே ஒரு உயர்ந்த அடைக்கலமான ஆசீர்வாதங்களுக்குள் தேவனால் வழி நடத்த செல்லப்படுவார்கள்.
கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே நீ எவ்வளவும் கலங்காதே, இதோ உன் வீட்டின் வாசலிலே என் கரம் உனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை காணும் பொழுது பயப்படவோ பதட்டப்படவே வேண்டாம். என் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் நான் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது. இது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை, இவைகள் அத்தனையும் சம்பவிக்கும். ஆவியானவரே, இவ்வளவு நேரம் அடிமை மறைத்து நீர் பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து வந்த யாவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. Thank you, Raj, for the inspiring message that you gave us. Surely we'll arise and stand for the glory of Lord.